இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது யூரோ குரூப் மலேசியா. வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். நீதித்துறையின் மாண்பை காக்க புத்ராஜயாவில் திரண்டனர் 400க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள். நாட்டின் நீதித்துறையின் மாண்பு, அதன் நம்பகத்தன்மை மற்றும் சுதந்திரம் காக்கப்படுவதற்கு அடையாளமாக புத்ராஜயாவில் நீதித்துறை கட்டிடத்திற்கு முன் 400க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் ஒன்று திரண்டு தங்கள் ஆதரவை தெரிவித்துக் கொண்டனர். கருப்பு நிற அங்கியும் வெள்ளை நிற சட்டையும் அணிந்திருந்த வழக்கறிஞர்கள் நீதித்துறையின் மாண்பை காக்க வேண்டிய அவசியத்தை வலியுறுத்தி பல்வேறு ஸ்லோக அட்டைகள் மற்றும் பதாகைகளை ஏந்திய வண்ணம் இன்று பிற்பகல் 2:30 மணி முதல் நீதித்துறை கட்டடத்திலிருந்து பிரதமர் அலுவலகத்தை நோக்கி அணிவகுத்துச் சென்றனர். மலேசிய வழக்கறிஞர் மன்றத்தின் முன்னாள் தலைவர்களான அம்பிகா ஸ்ரீனிவாசன், கேரன் சியா, பாஸ்கொச்சியின் தலைமைச் செயலாளர் தகியுடீன் ஹசான் ஆகியோர் இந்த பேரணியில் கலந்து கொண்டவர்களில் அடங்குவர். மலேசிய வழக்கறிஞர் மன்றத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த பேரணியில் நீதித்துறையில் தனி நபர்களின் தலையீடு இருந்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டு தொடர்பில் அரச விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டு விசாரிக்கப்பட வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தினர். அதேவேளையில் 4 அம்சங்களை உள்ளடக்கிய பரிந்துரைகளை அவர்கள் முன்வைத்தனர். நேர்மையும் நம்பகத்தன்மையும் கொண்ட ஒருவர் நாட்டின் தலைமை நீதிபதி பதவிக்கு நியமிக்கப்பட வேண்டும். போதுமான ஆதாரங்களுடன் தரமான, தெளிவான, நேர்மையான தீர்ப்பின் உள்ளடக்கம் இருக்க வேண்டும். நீதிமன்றங்களில் காலியாகி உள்ள உயர் பதவிகள் உடனடியாக நிரப்பப்பட வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தினர். உயர்மட்ட நீதிபதிகள் நியமனங்கள் தொடர்பிலான நீதித்துறை ஆணையத்தின் கூட்டக்குறிப்புகள் கசிந்து விட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டு தொடர்பில் ஓசா எனப்படும் ரகசிய காப்புச் சட்டத்தின் கீழ் விசாரணை தொடங்கியுள்ளதாக போலீஸ் படை தலைவர் டத்துஸ்ரீ முகமது கலீத் இஸ்மாயில் தெரிவித்தார். நீதித்துறையின் முக்கிய ஆவணமாக ரகசியமாக இருக்க வேண்டிய அந்த பிரதான பத்திரத்தின் உள்ளடக்க ஆவணம் எவ்வாறு கசிந்தது என்பது குறித்து தீவிர கவனம் செலுத்தப்பட்டு தற்போது ஆராயப்பட்டு வருவதாக ஐஜிபி குறிப்பிட்டார். ஜேஏசி எனப்படும் நீதித்துறை நீதிபதிகள் நியமன ஆணையத்தின் கூட்டக்குறிப்புகள் கசிந்ததாக போலீஸ் துறை புகார் பெற்றிருப்பதாக அவர் குறிப்பிட்டார். இந்த விசாரணையை போலீசார் நேரடியாக தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளது என்பதுடன் இது உயர்மட்ட அளவிலான விசாரணையாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது என்று டத்துஸ்ரீ கலீத் தெரிவித்தார். இதில் சம்பந்தப்பட்டுள்ள அனைத்து சாட்சிகளும் விசாரணைக்கு அழைக்கப்படுவார்கள் என்று அவர் விளக்கினார். ஓசாவின் கீழ் பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்டவர்கள் ரகசியத்தை வெளியிடுவது என்பது பெரும் குற்றமாகும். அந்த ரகசிய காப்புச் சட்டத்தின் 8வது பிரிவின் கீழ் விசாரணை முழுவீச்சில் முடுக்கிவிடப்பட்டுள்ளதாக அவர் மேலும் கூறினார். பழம்பெரும் நடிகை சரோஜா தேவி காலமானார். அவருக்கு வயது 87. மூப்பால் வரும் உடல்நல பிரச்சினையால் காலமானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் உள்ள மல்லேஸ்வரத்தில் தனது வீட்டிலேயே அவர் காலமானார். தமிழ், தெலுங்கு, கன்னடம் உள்ளிட்ட தென்னிந்திய மொழிகள் மற்றும் இந்தியிலும் நூற்றுக்கணக்கான படங்களில் நடித்து புகழ்பெற்றவர் சரோஜா தேவி. கன்னடத்து பைங்கிளி என ரசிகர்களால் கொண்டாடப்பட்டவர் சரோஜா தேவி. கர்நாடக மாநிலத்தில் உள்ள மைசூரில் 1938ஆம் ஆண்டு ஜனவரி 7 பிறந்த இவர் தனது 17வது வயதில் மகாகவி காளிதாஸ் என்ற கன்னட படத்தின் மூலம் சினிமாவில் அறிமுகமாகி புகழ்பெற்றார். தமிழில் நாடோடி மன்னன் என்ற படத்தில் எம்ஜிஆர் உடன் நடித்து புகழ்பெற்றார். தொடர்ந்து தமிழ், தெலுங்கு, கன்னடம் என தென்னிந்திய மொழிகளில் 100க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ளார். குறிப்பாக தமிழில் எம்ஜிஆர், சிவாஜி ஆகியோருடன் 20க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ளார். அனைத்துலக தரத்திலான 10 புதிய டீசல் ரேபிட் பேருந்துகள் இன்று அதிகாரப்பூர்வமாக சேவையை தொடங்கின. இவ்வாண்டு ஜூலை மாதம் தொடங்கி 2026ஆம் ஆண்டு முதலாவது காலாண்டில் கட்டம் கட்டமாக தருவிக்கப்படவிருக்கின்ற யூரோ 5 ரகத்திலான 310 ரேபிட் பேருந்துகளில் முதல் கட்டமாக 10 பேருந்துகள் பெறப்பட்டுள்ளதாக போக்குவரத்து அமைச்சர் ஆந்தனி லாக் தெரிவித்தார். நாட்டின் பொது போக்குவரத்து தரத்தை உயர்த்துவதற்கு அரசாங்கம் மேற்கொண்டு வரும் முயற்சிகளில் ஒரு பகுதியாக இது திகழ்கிறது என்று ஆந்தனி லாக் குறிப்பிட்டார். சுற்றுச்சூழல் மாசுபாட்டை கட்டுப்படுத்த வல்ல அனைத்துலக தரத்திலான இந்த பேருந்துகள் யூரோ 5 தொழில்நுட்பத்தை கொண்டதாகும். யூரோ 5 தொழில்நுட்பம் என்பது கார்பன் டை ஆக்சைடு வெளியீட்டை 0.4 விழுக்காடாக குறைக்க வல்லதாகும். நைட்ரோஜன் ஆக்சிடா வாயுக்களின் வெளியேற்றத்தை குறைக்கக்கூடியதாகும் என்று ஆந்தனி லாக் விளக்கினார்.
இன்று பத்துகேவ்ஸில் உள்ள ரேபிட் பேருந்து வளாக டிப்போவில் புதிய ரக டீசல் ரேபிட் பேருந்துகளின் சேவையை அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்து செய்தியாளர்களிடம் பேசுகையில் ஆந்தனி லாக் மேற்கண்டவாறு கூறினார். தனது மனைவி உட்பட பிற பெண்களுடன் தாம் உறவு கொண்ட காட்சிகளை உள்ளடக்கிய ஆபாச படங்களை விநியோகித்ததாக கூறப்படும் சமய சொற்பொழிவாளர் ஒருவருக்கு எதிரான விசாரணை அறிக்கை தயாரிக்கப்பட்டுவிட்டதாக ஷா ஆலம் மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி முகமது இக்பால் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். அந்த 2 விசாரணை அறிக்கைகளும் மேல் நடவடிக்கைக்காக துணை பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அலுவலகத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். தவிர 13, 14, 19 வயதுடைய ஆண்களையும் சிறார்களையும் ஓரின புணர்ச்சி செய்ததாக கூறப்படும் பாகிஸ்தான் ஆடவர் ஒருவர் சம்பந்தப்பட்ட விசாரணை அறிக்கையும் துணை பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அலுவலகத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். சிறார்களை இலக்காக கொண்டு ஷா ஆலம் வட்டாரத்தில் பாலியல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வந்த பாகிஸ்தான் ஆடவருக்கு எதிராக செய்து கொள்ளப்பட்ட போலீஸ் புகாரை தொடர்ந்து அந்த பாகிஸ்தான் ஆடவர் தலைமறைவானதை ஏசிபி இக்பால் சுட்டிக்காட்டினார். எனினும் அந்த நபர் மற்றொரு பாகிஸ்தான் ஆடவருடன் தாய்லாந்துக்கு தப்பிச் செல்ல முயற்சித்த வேளையில் கடந்த ஜூலை 8ஆம் தேதி கடா குவாலனராங்கில் பாதுகாப்பு படையினரால் கைது செய்யப்பட்டார் என்று ஏசிபி இக்பால் கூறினார். தனது 5, 6 வயதுடைய 2 வளர்ப்பு பிள்ளைகளை மானபங்கம் செய்து அவர்களை அடித்து துன்புறுத்தி அடைத்து வைத்திருந்ததாக சந்தேகிக்கப்படும் வளர்ப்பு தந்தை ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். மலாக்கா செங்கில் நிகழ்ந்ததாக நம்பப்படும் இந்த சம்பவம் தொடர்பில் 27 வயதுடைய அந்த வளர்ப்பு தந்தை இன்று அலுர்கஜா மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் மேஜிஸ்ட்ரேட் டாக்டர் தியோ ஷூ யி முன்னிலையில் நடத்தப்பட்டு அவரை 1 வார காலம் தடுத்து வைப்பதற்கான ஆணையை போலீசார் பெற்றனர். 2001ஆம் ஆண்டு சிறார் பாலியல் குற்றச்செயல்கள் சட்டத்தின் கீழ் அந்த நபர் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணை செய்யப்பட்டு வருகிறார். அந்த நபரின் முன்னாள் மனைவி செய்து கொண்ட போலீஸ் புகாரின் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். தமது 100வது பிறந்த நாளை மகிழ்வுடன் கொண்டாடிய வேளையில் கோலாலம்பூர் இருதய சிகிச்சை கழகமான IJNல் சேர்க்கப்பட்ட முன்னாள் பிரதமர் துன் மகாதீர் முகமது அந்த மருத்துவமனையிலிருந்து வெளியேறி இன்று தனது வழக்கமான பணிகளை தொடர்ந்தார். நேற்று ஞாயிற்றுக்கிழமை காலையில் புத்ராஜயாவில் பிக்னிக் அண்ட் பாட்லாக் என்னும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட போது அதிக சோர்வுக்கு ஆளாகிய துன் மகாதீர் உடனடியாக IJN மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். எனினும் புத்ராஜயாவில் நடைபெற்ற அந்த நிகழ்ச்சியில் இறுதி வரை கலந்து கொள்ளாமல் போனதற்கு துன் மகாதீர் ஏற்பாட்டாளர்கள் மற்றும் வருகையாளர்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டார். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருந்த போது உடன் இருந்த மருத்துவர்கள் மருத்துவமனைக்கு செல்லும்படி அறிவுறுத்தினர். அதனால்தான் நான் மருத்துவமனைக்கு சென்றேன். அங்கே சிறிது நேரமே இருந்தேன். பின்னர் வீடு திரும்பிவிட்டேன் என்று இன்று திங்கட்கிழமை தமது முகநூல் பதிவில் துன் மகாதீர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.